கடந்த 20 ஆண்டுகளாக இலங்கை மற்றும் தென்னிந்திய கேட்டரிங் துறையில் முன்னணி மற்றும் முன்னோடி நிறுவனமாக திகழ்ந்து தனது தன்னிகரற்ற சேவையின் மூலம் மக்களின் நன்மதிப்பையும் நம்பிக்கையும் பெற்ற ரூபீஸ் கேட்டரிங் நிறுவனம் தற்போது வென்யூ சோர்சிங், கேட்டரிங், டெக்கரேஷன் என முற்றுமுழுதான ஈவென்ட் பிளானிங் சேவையினை வழங்குகின்றது. உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் rubiescatering.co.uk உங்களது நிகழ்வுகள் எதுவானாலும் தங்கமான பொழுதாக மாற்றிட rubiescatering.co.uk. பாகிஸ்தானில் அமெரிக்கா ஈரானுடைய 21 மணி நேரத்திற்கு மேலாக நீடித்த பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்திருக்கிறது. பேச்சுவார்த்தைக்கு பிறகு பேசிய அமெரிக்க துணை அதிபர் JD வான்ஸ் அமெரிக்கா ஈரானுடைய எந்த ஒரு உடன்பாடும் எட்டப்படவில்லை என்று தெரிவித்திருக்கிறார். இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது பேசிய அவர், ஓர் உடன்பாடு எட்டப்படும் வகையில் பேச்சுவார்த்தைகளை சுமூகமாக முன்னெடுத்துச் செல்வதில் பாகிஸ்தான் சிறப்பாக செயற்பட்டிருந்தது. நாங்கள் கடந்த 21 மணி நேரமாக இந்த பணியில் ஈடுபட்டிருந்தோம். ஆனால் வருத்தத்திற்குரிய செய்தி என்னவென்றால், எங்களால் எந்த ஒரு உடன்பாட்டையும் எட்ட முடியவில்லை. நாங்கள் எங்கள் நிலைப்பாட்டை தெளிவாக தெரிவித்திருந்தோம். ஆனால் அவர்கள் எங்கள் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்வதற்கு மறுத்துவிட்டனர். இந்த பேச்சுவார்த்தைகளில் ஏதேனும் குறைபாடுகள் இருந்திருந்தால் அதற்கு காரணம் பாகிஸ்தானியர்கள் அல்ல, ஏனெனில் அவர்கள் மிகச் சிறப்பாக செயற்பட்டிருந்தனர் என்று அவர் தெரிவித்திருந்தார். அவர் பாகிஸ்தான் பிரதமர் ஷெபாஸ் ஷெரீப் மற்றும் ஃபீல்ட் மார்ஷல் ஆசிம் முனிர் ஆகியோரையும் பாராட்டியிருந்தார். இதேவேளை அமெரிக்க பேச்சுவார்த்தை குழு பாகிஸ்தானிலிருந்து விடைபெறுவதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். முன்னதாக சனிக்கிழமையன்று இஸ்லாமாபாத்தில் தொடங்கிய ஈரான் மற்றும் அமெரிக்க குழுக்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தைகள் இரவு வெகு நேரம் வரை நீடித்தன. இவ்விரு நாடுகளுக்கும் இடையே பாகிஸ்தான் ஒரு மத்தியஸ்தராக செயற்பட்டிருந்தது. இஸ்லாமாபாத் நேரப்படி அங்குள்ள ஷெரீனா ஹோட்டலில் இந்த பேச்சுவார்த்தை அதிகாலை 4-5 மணி வரை நீடித்திருந்தது. இந்த பேச்சுவார்த்தை முடிவடைவதற்கு முன்பு பாகிஸ்தானின் நல்லெண்ண முயற்சிகள் மற்றும் மத்தியஸ்தத்தின் கீழ் இன்று காலை தொடங்கிய கடினமான பேச்சுவார்த்தைகள் எந்தவித இடையூறுமின்றி தொடர்வதாக ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் ஃபாகி தன்னுடைய எக்ஸ் தளத்தில் பதிவிட்டிருந்தார். இந்த காலகட்டத்தில் இருதரப்பினருக்கும் இடையே பல செய்திகளும் எழுத்துப்பூர்வ வரைவுரைகளும் பரிமாறப்பட்டிருந்தன. இந்த பேச்சுவார்த்தைகளின் போது ஹோர்மோஸ் நீர்ணை, அணுசக்தி விவகாரம், போரிழப்புக்கான இழப்பீடு, தடைகளை நீக்குதல் மற்றும் பிராந்தியத்தில் பகைமைகளை முழுமையாக அகற்றுதல் ஆகியவை குறித்து விவாதிக்கப்பட்டதாக ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் கூறியிருந்தார். பேச்சுவார்த்தைகள் முடிவடைவதற்கு முன்பே ஈரானுடன் ஒரு ஒப்பந்தம் எட்டப்பட்டாலும் இல்லாவிட்டாலும் அது தனக்கு எந்த வித்தியாசத்தையும் ஏற்படுத்தாது என்று அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் கூறியிருந்தார். இதற்கிடையில் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொண்டு பதற்றங்களை நிரந்தரமாக குறைப்பதற்கான வழியை கண்டறியுமாறு பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரோன் ஈரானை வலியுறுத்தியிருக்கிறார். மேக்ரோன் அவருடைய எக்ஸ் தளத்தில் வெளியிட்ட ஒரு பதிவில் மசூத் பெஷக்கியனுடன் ஒரு பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் அனைத்து நாடுகளையும் உள்ளடக்கிய ஒரு பிராந்திய பாதுகாப்பு உத்தரவாத ஒப்பந்தத்தின் அவசியம், ஹோர்மூஸ் நீர்நிலையை மீண்டும் திறப்பது மற்றும் லெபனான் உட்பட ஒரு போர் நிறுத்தத்தின் முக்கியத்துவம் ஆகியவற்றை வலியுறுத்தியதாகவும் கூறியிருந்தார். இதேவேளை ஈரானின் அணுசக்தி திட்டம் குறித்த கேள்விகளுக்கு பதிலளித்த அமெரிக்க துணை அதிபர் வான்ஸ், ஈரான் அணு ஆயுதத்தை உருவாக்க முயலவோ அல்லது அதனை உருவாக்குவதற்கான வழிமுறைகளை பெறவோ செய்யாது என்ற தெளிவான மற்றும் உறுதியான உறுதிமொழியை நாம் ஈரானிடமிருந்து பெற வேண்டும் என்பதே எளிய விடயமாகும். அதை அவர் டொனால்ட் ட்ரம்பின் முக்கிய இலக்கு என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். ஈரானின் அணுசக்தி திட்டம் அழிக்கப்பட்டு விட்டது என்று கூறிய வான்ஸ், எதிர்காலத்தில் ஈரான் அணு ஆயுதங்களை உருவாக்குவதை தடுக்க வலுவான மற்றும் அடிப்படையான அரசின் உறுதிப்பாடு தேவை என்றும் வலியுறுத்தியிருந்தார். அந்த உறுதிப்பாட்டை நாங்கள் இன்னும் காணவில்லை. அது கிடைக்கும் என்று நம்புகிறோம். ஈரான் எங்கள் முன்மொழிவுகளை ஏற்க தயாராகும் ஒரு நிலையை நாங்கள் இன்னும் எட்டவில்லை. அத்தோடு நாங்கள் மிகவும் இணக்கமான அணுகுமுறையை கையாண்டோம் என்று நான் நம்புகிறேன் என அவர் செய்தியாளர்களிடம் கூறியிருந்தார். இதேவேளை அமெரிக்காவுடனான அமைதி பேச்சுவார்த்தையின் நிலை பற்றி ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் ஃபகாய் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் பேச்சுவார்த்தை தீவிரமாக இருந்தது என குறிப்பிட்ட அவர், அதன் வெற்றி என்பது எதிர்தரப்பின் தீவிரம் மற்றும் நல்லெண்ணத்தை சார்ந்து இருக்கிறது என தெரிவித்திருக்கிறார். அமெரிக்கா அதிகப்படியான மற்றும் சட்டபூர்வமற்ற கோரிக்கைகளை தவிர்க்க வேண்டும் என கூறும் பகாய், ஈரானின் சட்டபூர்வ உரிமைகள் மற்றும் நலன்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் கோரியிருந்தார். ஹோர்மூஸ் நீரிணை, ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் ஈரானில் நடைபெற்று வரும் போரை முழுமையாக நிறுத்துவது உள்ளிட்ட பல விடயங்கள் விவாதிக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்திருந்தார். இதேவேளை இஸ்லாமாபாத்தில் நடைபெற்று வந்த பேச்சுவார்த்தைகள் பற்றி பேசிய ட்ரம்ப்,
என்ன நடக்கிறது பார்ப்போம், ஆனால் எனக்கு அது ஒரு பொருட்டல்ல என்று கூறியிருக்கிறார். பேச்சுவார்த்தைக்கு மத்தியில் வெள்ளை மாளிகையில் செய்தியாளர்களை சந்தித்த போது இதனை தெரிவித்திருந்தார். ஈரான் விமானப்படை, கடற்படை மற்றும் ஈரானின் தலைமை பீடத்தை அமெரிக்கா அழித்துவிட்டது என்கின்ற தனது கூற்றை மீண்டும் வலியுறுத்திய ட்ரம்ப் தற்போது ஹோர்மோஸ் நீரிணையை திறப்பதற்கான வேலைகளை செய்து வருவதாகவும் தெரிவித்திருந்தார். அமெரிக்கா அச்சமடைந்த அல்லது பலவீனமான நாடுகளுக்காக இதை செய்து வருவதாக தெரிவித்த ட்ரம்ப் நேட்டோவிடமிருந்து எங்களுக்கு உதவி கிடைக்கவில்லை என்றும் கூறியிருந்தார். பல மணி நேரம் நடைபெற்ற இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தைகள் பற்றி தனக்கு தொடர்ந்து தகவல்கள் கிடைத்து வந்ததாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதேவேளை ஹோர்மோஸ் நீரிணையில் உள்ள கன்னிவெடிகளை அகற்ற அமெரிக்க கடற்படை தயாராகி வருவதாகவும் ஏற்கனவே 2 கப்பல்கள் நீரிணையை கடந்துவிட்டன என்றும் அமெரிக்க இராணுவத்தின் மத்திய கட்டளை மையம் தனது எக்ஸ் பதிவின் மூலம் தெரிவித்திருக்கிறது. ஹோர்மோஸ் நீரிணையில் கன்னிவெடிகளை அகற்றும் நடவடிக்கைகளை அமெரிக்க படைகள் தொடங்கிவிட்டன. USS பிராங்க் இ. பீட்டர்சன் மற்றும் USS மைக்கேல் முர்ஃபி ஆகிய அமெரிக்க கடற்படையின் ஏவுகணைகளை அழிக்கும் திறன் கொண்ட 2 போர்க்கப்பல்கள் இதில் ஈடுபட்டுள்ளன என்றும் அந்த பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அமெரிக்க இராணுவத்தின் மத்திய கட்டளை மையத்தின் தளபதி அட்மிரல் ஃப்ராட் கூஃபர் கூறுகையில், புதிய வழித்தடத்தை நிறுவும் பணிகளை நாங்கள் தொடங்கிவிட்டோம். தடையற்ற வணிக போக்குவரத்தை ஊக்குவிக்க கடல்சார் பயனர்களுடன் இந்த பாதுகாப்பான வழித்தடத்தை நாங்கள் விரைவில் பகிர்ந்து கொள்வோம் என்று கூறியிருந்தார். எனினும் இந்த கூற்றை ஈரான் மறுத்துள்ளது. ஈரானின் ஃபர்ஸ் செய்தி முகமை பாதுகாப்பு படைகள் தலைமையகத்தின் செய்தி தொடர்பாளரை மேற்கோள் காட்டி வெளியிட்ட செய்தியில் அமெரிக்க தளபதியின் இந்த கூற்று முழுவதுமாக நிராகரிக்கப்படுகிறது. எந்த கப்பல்களும் கடந்து செல்வதை முன்னெடுப்பது ஈரான் இஸ்லாமிய குடியரசின் படைகளின் வசம் உள்ளது என அவர் கூறியதாக தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை லெபனானுடனான அமைதி பேச்சுவார்த்தைக்கு இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு ஒப்புதல் வழங்கியதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதே செய்தியில் ஈரானுக்கு எதிரான நடவடிக்கைகள் இன்னும் முடியவில்லை என்றும் நாங்கள் இன்னும் அவர்களை எதிர்த்து சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறோம் என்றும் தெரிவித்தார். மேலும் இன்னும் செய்ய வேண்டியவை நிறைய உள்ளன என்றும் குறிப்பிட்டிருந்தார். ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையேயான பேச்சுவார்த்தை நடைபெற்று வந்த சமயத்தில் இந்த அறிக்கை வெளியிடப்பட்டிருந்தது. மேலும் அந்த அறிக்கையில் ஈரானின் அணுசக்தி திட்டங்களை அழித்தது உள்ளிட்ட இஸ்ரேலின் இராணுவ நடவடிக்கையால் சாத்தியமான சாதனைகளை பட்டியலிட்டிருந்தார். இந்த சாதனைகள் இன்னும் முடியவில்லை. ஈரானில் இன்னும் செறிவூட்டப்பட்ட பொருட்கள் உள்ளன. அதிபர் ட்ரம்ப் சொன்னதைப் போல அது நீக்கப்பட வேண்டும். அது ஒன்று ஒப்பந்தத்தால் நீக்கப்படலாம் அல்லது இதர வழிகளில் வெளியே வரும் என்று அவர் தெரிவித்திருக்கிறார். கிட்டத்தட்ட 50 ஆண்டுகால பகைமை மற்றும் 2 போருக்கு பிறகு அமெரிக்காவும் ஈரானும் எதிரெதிர் அமர்ந்து பேசியிருக்கின்றன. இது மிக முக்கியமான மாற்றமாக பார்க்கப்படுகிறது. உயர்நிலை பிரதிநிதித்துவம் மற்றும் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கான இருதரப்பின் விருப்பம் ஆகியவற்றால் இது சாத்தியமானது. மூத்த அமெரிக்க அதிகாரிகள், குறிப்பாக அமெரிக்க பேச்சுவார்த்தை குழுவை வழிநடத்தும் JD வான்ஸுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு ஈரான் நிபந்தனை வைத்துள்ளது. ஈரான் மற்றும் உலக நாடுகளிடையே 2015 அணுசக்தி ஒப்பந்தம் ஏற்படுத்துவதற்கு 18 மாதங்கள் ஆயின. ஆனால் விரைவான முடிவுகளை முதன்மைப்படுத்துவதற்காக அறியப்பட்டவர்தான் ட்ரம்ப். இது ஒரு தொடக்கம்தான் என்றாலும் தற்போதைய பதற்றமான சூழலில் இந்த தொடக்கமும் முக்கியமானதாக கருதப்படுகிறது.